என் பேரோ பூர்வாசர் மகாமுனிவார். ஓ உங்க பேரு தான் என்ன பண்ணுற? பூர்வாசர். ஓ தூர்வாசரு கொடவாசரு. உங்க பேரு தான் தூர்வாசர். அடிக்கிறதுக்கு இன்னைக்கு கை வரல தம்பி. அன்றைக்கு பழத்துச்சு பத்தி உனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் ரத்தத்தை பார்க்க போய் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி 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 உங்களுக்கு சரிங்க. தூர்வாசர இருந்தாலும் தூர்வாசர் பெற்றெடுத்த தாய்க்கு யாருங்க? கையால ஒரு கேள்வி. என் பெற்ற தாய் யாருன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. ஆமா என்ன என்றால் ஒரு கண்ணையானோ ஏங்க அரசு அத கீழே போடுங்க. எனக்கு பயம் போறக்குது அடிக்க அடிக்க. இதெல்லாம் உனக்கு கண்டமா இருக்கிறது. எனக்கு இதுலயே தான் கண்டங்க. அதை எடுத்து போடுங்க. நான் இதை போயாடி பொண்டாட்டி சாக்கடை போட்டு கூப்பு என்னடா போய் அரிசி யாரு அம்மால புட்டை போடுறப்ப தொரு முருங்காத. அனிதா தேவிக்கும் அனிதா தேவிக்கும் என் அப்பா அப்பா ஆருங்க. ஓய் ஓய் பிறந்த என் பேர குருவாசார். ஓ தூர்வாச மகாமணி மகாமுனிவர் இருந்தாலும் சரிங்க. நான் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் என்ன நாடுங்க சொல்றேன் சொல்லு. ஐயா நானும் தேசம் மாதிரி அந்த
நண்பா டேய் என் பேரோ குருவாசர். ஓ நீங்க துருமண்டம் தாண்டி வரீங்க. தாண்டு வரபடியான என்னோட பலாகரம் எப்படி உங்க பழம் எப்படிங்க? ஏய் உச்ச பழம். பூஜை பழம் ஆஹா. அப்படி நான் இருந்தாலும் எனக்கு எத்தனை நேத்திரம், எத்தனை எனக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு கோபம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்றேன். ஐயா எனக்கு 22 நேத்திரம்மா. அந்த குருவாதர் மகமணி வரைக்க அந்த 22 நேத்திரம்மா. நண்பா அரசே கோவம் வராதீங்க, கோவம் விடாதீங்க. எனக்கோ 22 நேத்திரம், உங்களுக்கோ 22 நேத்திரம். அது எங்கங்க இருக்குதுன்னு கேக்குறியா? ஆமா சாமி சொன்னீங்களா தாங்க கேப்புங்க. சிரிக்காதீங்க. தாய் சிந்தரும கோயாட்டுங்குது. டேய் இதுக்கு அடியா. இந்த வரல இருப்பது இரண்டு கை. ஓ இரண்டு கை. இரண்டு கையிலும் 10 வரல். ஓ 10 நெகக்கண்ணு. நெகக்கண்ணு இருக்கிறது. சரிங்க. இதோ கால் இருக்குது இல்லையா? ஆமாங்க. அதுல 10 நெகக்கண்ணு. ஓ 20 ஆச்சுங்க. 20 ஆச்சு. இரண்டு கண்ணு. ஓ இரண்டு கண்ணு. ஆமா. அடங்கோயா. 22 நேத்திரம். 22 நேத்திரம். 22 நேத்திரம் படித்த சரிங்க. நாங்களோ குருவாசர் மகாமுனி. குருவாசர். டேய் எனக்கு எவ்வளவு கோபம் இருக்குது. எவ்வளவு கோவங்க? எவ்வளவு கோவம்? சொல்றீங்களே. சொல்லு. அம்மா இன்னைக்கு யாரு வரலாம் கோபம் அது? அந்த குருவாசர் மகாமுனி வரைக்கும் அந்த மூன்று போல தாடியாடா. இப்ப புதா கோயில் ஓடியா. பயந்து ஓடுற நம்ம போட்டாட்டால இருக்கீங்க. என் கையில் இருக்க பத்திய கபாலம். டேய்
வேற வேற அண்ணன் வேற சொல்றாரு சரியில்லைங்கிறாரு. என் கையில் இருக்கிற கபாலத்துல அப்படியே கருத்து கொண்டு ஆகாய மார்க்கமாக தூக்கி பிடித்து விடுவேன். எங்க பொண்டாட்டிங்க முண்டியா போயிடுவாங்க, மேல தூக்காதீங்க. அப்படியே தலைகில முகமா நாட்டி இந்த மண் பேதத்துல வச்சு அமைக்கிறானால் எங்க பொண்டாட்டிங்க ஒரே பிரச்சனை, சுண்டலி மாதிரி ஆகி விடுவாரு. என் பள்ளத்துக்கு நான் துகுட்டி அடித்தானே என்றால் நீ ஒரு சுண்டை. சரிங்க, என்ன தூர்வாசரு நான் எப்படி உங்கள்கிட்ட விரும்பிச்சுக்கிறேன் தெரியுமா? எப்படி வருங்க? 7.5 வல்ல கோபம், 7.5 வல்ல கோபம், 3 மலை தாடி, 3 மலை தாடி, அப்படி உமண்ட கோபத்தில் நான் பிறந்து 22 நேத்திரம் கொண்ட 22 நேத்திரம் அடைத்த குருவாசர் மகாமுனிவர் இருந்தாலும் சரிங்க. நான் செய்வது என்ன வேலை தெரியுமா? என்னங்க வேலை சொல்றேங்க. அடித்தா வர மாதிரி அடி அடினாலும் அப்படிங்க. குடத்தால் சாபம், ஓ குடத்தால் வரும், குடத்தால் வரும், அழித்தால் சாபம். அப்படி வரப்பட்ட சரிங்க குருவாசர் மகாமுனிவர். சரிங்க. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கிறேன். சரிங்க. எப்படி சுத்தி பாரு, சுத்தி பாரு. என்ன 1 ரூபாய்க்கு 11, 1 ரூபாய்க்கு 16. எங்க நாராயணா நாராயணன் என்று சத்தம் வருகிறே. தங்கள் யாரப்பா? அப்படியா? என்னப்பா உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த உலக பிரபஞ்சத்திலேயே யார் பெரிது? உலகத்திலே இந்த கூர்வாசர் மகாமுனிவர் தான் பெரிது. 7.5 மடங்கு கோபம், 7.5 மடங்கு கோபம், 3 முளை தாடி படித்த 22 நேத்திரம், 22 நேத்திரம் அடித்த குருவாசர் மகாமுனிவர் தான் பெரிது. கொடுத்தால் சாபம், இல்லையென்றால் இட்டால் வரம். வரும். நீங்க தான் அப்படி பெருமையா பேசிக்கிறீங்க. சாபம் கொடுத்தா பலிக்கு முன்ன காத்தல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவாதி தேவர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மேல இருக்கிறாங்க. என்ன சொல்ற? ஆமா. எப்படி அவங்க எனக்கு மேல இருக்கிறாங்க? பிரம்மதேவே படைக்கும் பிள்ளை பிடிக்கும் படைக்கும் தொழில படைத்தவர். சரி. வெள்ளிங்கிரி ஆண்டவன் சிவபெருமான் யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவமண்டங்களுக்கும் சரி மதியளக்கக்கூடிய வேலை அவருக்கு. சரி. அழிக்கக்கூடிய பிறந்தவரே யார் தெரியுமா? யாரு? வைகுண்ட வாசகன் ஆதிமாய கண்ணன். சரி. இவங்கள விட்ட நீ என்ன தேவர்? ஓஹோ. நீ கொடுத்தா வரோம், இட்டா சாபம் கொடுத்தா வரங்கிற. ஆமா. தேவே இது பிரம்மதேவனுக்கு நிகராகுமா? என்ன படைக்கிறங்கிற கர்வம், அவருக்கு படைக்கிறங்கிற ஒரே கர்வம். சரி. சிவனுக்கு படியளக்கக்கூடிய கர்வம், அந்த கிருஷ்ணனுக்கு அழிக்கக்கூடிய கர்வம். நாங்க மும்மூர்த்தி தேவர்கள் தான் பெரிதுன்னு சொல்லி அதுக்கு மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கிறாங்க. இதனால முடிச்சா அந்த பிரம்மதேவனுக்கு சிவனுக்கும் பார்வதிக்கு கிருஷ்ண லட்சுமிக்கு அவங்களை எல்லாம் மின்னி நீதான் பெரிய கடவுள் காமி பார்க்கலாம். நிரூபிச்சு காட்டு. அதான்
அவங்களா இல்ல 3 பேர்களும் நீதான் பெரிய ஆளுன்னு சொல்றல. ஆமா உன்னுடைய பாதத்தை மும்மூர்த்தி தேவர்கள் உன்னுடைய பாதத்தை பணிய வழி பார்க்கலாம். நான் வந்து மும்மூர்த்தி தேவர்களை என் பாதத்தை படியாத விட்டால் அவங்களுக்கு நான் சாபம் அளித்து அவங்களுக்கு அந்த தேவர் மூவர் ஏவற்றமான பேர்களும் ஒரு ஆட்டி படைகளனால் என் பேரு கூர்வாசுக்கு மகாமுனிவர் இல்ல. இன்னும் பாதத்தை பணிகிறாங்களான்னு பாரு. பார்க்கிறேன். போய் பாரு. அவனை தட்டி வைத்து பாரும்.